ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், மிகவும் நல்லவர். ஆமென். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். எப்பொழுது நமக்கு சமீபித்திருக்கிறது போல இன்றைக்கும் இஸ் நியரர், இஸ் சோ நியரர் டு யூ. அவரை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக. ஆமீன். எப்படி ஒரு குழந்தை தாயினுடைய மார்பை தடவி கண்டுபிடித்து ஆமேன் அதனிடத்திலிருந்து ஆமேன் தன்னுடைய ப்ரொவிஷனை, தன்னுடைய பாலை அருந்துகிறதோ, அதே போல நம்முடைய எல்ஷடாய் தேவன் தாயின் மார்பை போன்றவர் நமக்கு மிக அருகில் இருக்கிறார். நாம் அவரை தடவுனா போது என்ன செய்ய முடியும்? கண்டுபிடித்து விட முடியும். He is not far away from us. நமக்கு அவர் தூரமானவராக இல்லை, அவர் மிகவும் மிகவும் சமீபம் உள்ளவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்முடைய தெய்வமாய் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் மிகவும் பாக்கியவான்கள், மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை ஒரு நாளும் நீங்க மறந்து போகவே வேண்டாம். அதுவும் நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன். நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை செய்கிறவர், அவருடைய உடன்படிக்கையை காக்கிறவர், உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவர். சோ கடந்த வாரம் திங்களிலிருந்து ஒரு புதிய ஒரு சப்ஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். த நியூ கவனன்ட், புதிய உடன்படிக்கை என்கிற ஒரு தலைப்புல கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு வருகிறோம். ஆனாலும் புதிய உடன்படிக்கையை குறித்து நாம் தியானிப்பதற்கு முன்பதாக வேத புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய மற்ற உடன்படிக்கைகளை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். ஏன்னா த நியூ கவனன்ட், புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியங்கள் அனைத்துமே மற்ற உடன்படிக்கைகள், ஆதாமோடு கூட, நோவாவோடு கூட, ஆபிரகாமோடு கூட, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட, மோசையின் மூலமாக தாவீதோடு கூட அவர் செய்த எல்லா உடன்படிக்கையிலும் அடங்கி இருக்கிறதுனால அவைகளை நாம் தியானிக்காமல் புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியங்களை, அதனுடைய ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. இன்ஃபேக்ட் அம்மேன், ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் புதிதாய் இணைந்திருப்பீர்கள் என்று சொன்னால், ஐ அர்ஜ் யூ, தாழ்மையோடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிற காரியம் என்னன்னா, என்னுடைய யூடியூப் சேனல் பாஸ்டர் ஜான் ரூபன் என்று அடிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த சேனல்ல போய் கடந்த மண்டே துவங்கி நான் பேசக்கூடிய ஒவ்வொரு சத்தியத்தை நீங்கள் கேட்டால் மட்டுமே இன்றிலிருந்து அல்லது நான் தொடர்ந்து பேசக்கூடிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் மாத்திரம் அல்ல, புரிந்து கொள்வதற்கு சற்று கடினம். இன்ஃபேக்ட் நாம் ஒரு விதத்துல வளர்க்கப்பட்டு விட்டோம், பாரம்பரியமாய் பல விஷயங்களை நாம் கற்று வருகிறோம். சின்ன சின்ன மாற்றங்களை நாம் பண்ண வேண்டும் என்று வரும்பொழுது நமக்கு கடினமா இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஆஸ் ஐ பில்ட் திஸ் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை ஃபவுண்டேஷன்ல இருந்து நான் கட்டி எழுப்பி வருகிறதுனால நீங்களும் அமேன் ஸ்தோத்திரம் ஃபவுண்டேஷன்ல இருந்து இதை கற்றுக்கொள்வது மிக நல்லது. குட், யூ ஆர் வித் அஸ் டுடே. பட் இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நீங்கள் இதனுடைய முதல் வீடியோல இருந்து தொடர்ச்சியா நீங்கள் பார்த்து அதை எழுதி வைத்து கொண்டு வந்தீர்கள் என்றால் ஒரு நாளும் தவறான ஒரு அமேன் ஸ்தோத்திரம் அல்லது ஒரு கண்ணோட்டத்தோட நீங்க புரிந்து கொள்ளாமல் இருப்பீர்கள். அது உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். உடன்படிக்கையை பற்றி பார்த்து வருகிறோம். ஆமென். உடன்படிக்கைனா என்ன? உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் என்ன? உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய ரிச்சுவல்ஸ் என்ன? அதுல இருக்கக்கூடிய ஆப்ளிகேஷன்ஸ் என்ன? ஆமென். அதுல இருக்கக்கூடிய கர்த்தருடைய கடமைகள் என்ன? அவர் என்னெல்லாம் அதுல சொல்லி இருக்கிறார் என்பதை ஒரு வாரமா தியானித்தோம். பின்பு நோவாவோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையை தியானித்தோம். கடந்த வாரத்தில் ஆபிரகாமோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையினுடைய ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பார்ட் 2 பார்க்க போறோம். கர்த்தருக்கு சித்தமானால் பார்ட் 3 நாம் என்ன செய்வோம் பார்ப்போம். பிகாஸ் ஒரு கிறிஸ்தவனாக நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு உடன்படிக்கை ஆபிரகாமோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை. என்னோடு கூட சேர்ந்து ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு முழுவதும் நாம் என்ன செய்ய போறோம்? ஆதியாகமம் 15 நாம் தியானிக்க போகிறோம். ஒருவேளை தேவசுத்தம் திருச்சபையில உள்ளவர்களோ அல்லது வெளி இடங்களிலே என்னுடைய செய்திகளை கேட்கிறவர்கள் எங்களோடு கூட இணைந்திருப்பீர்கள் என்றால், இந்த பகுதியிலிருந்து நான் பேசுகிற சத்தியத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். பட் ஆனாலும் இன்னைக்கு நம்மோடு கூட நிறைய பேர் புதிதாக ஜூம் மூலமாக இணைகிறதுனால, மற்ற தேசங்கள்ல இணைகிறதுனால அவர்களுக்கு இந்த பகுதி மிக பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நான் நம்பி மீண்டும் இதை நான் சொல்லுகிறேன். இரண்டாவது, இந்த செய்தி ரெக்கார்டிங்ல இல்ல, நம்ம யூடியூப்ல ரெக்கார்டிங்ல இல்ல மேபி. So this would help people to hear once again. ஆபிரகாமோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையை நாம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தேவன் நோவாவோடு கூட உடன்படிக்கை செய்தார், ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்தார், மோசேயின் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சீனாயில உடன்படிக்கை செய்தார், தாவீதோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்தார். இந்த உடன்படிக்கையிலேயே சுவிசேஷத்தை குறித்தும்
சால்வேஷனை குறித்த, ரட்சிப்பை குறித்த ஆழமான சத்தியங்கள் அடங்கிய 2 உடன்படிக்கைகள். ஒன்று ஆபிரகாமோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை, இரண்டாவது தாவீதோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை. சரி, ஆபிரகாமுடைய உடன்படிக்கை இன்றைக்கும் வேலிடா இருக்கானா? நிச்சயமாக இன்றைக்கும் the covenant God made with Abraham is valid. இன்றைக்கும் அது என்னவா இருக்குது? valid as well as vital for us today. குறிப்பாய் ஆபிரகாமோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை, ஆமென், அதை தியானித்தாலே டோட்டலா ஆண்டவர் மனிதனோடு கூட எத்தகைய உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதை குறித்து, அல்லது தேவனுடைய கவனன்டல் ஐடியா, அதாவது உடன்படிக்கையை மனிதனோடு கூட தேவன் செய்து கொள்வதற்கு பின்பதாக ஆண்டவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அவருடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த ஒரு உடன்படிக்கை, ஆபிரகாமோடு கூட செய்து கொண்ட இந்த ஒரு உடன்படிக்கை நமக்கு போதும். ஹல்லேலூயா. பட் ஸ்டில் there are the other elements of the covenant in மற்ற உடன்படிக்கையில் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய இரக்கத்தை, ஆண்டவருடைய தயவை, ஆண்டவர் எவ்வளவாய் நம்மளை நேசிக்கிறார் என்பதை ஆபிரகாமோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையில் நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னதை சொல்லுகிறேன். ஆபிரகாமோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை ஆபிரகாமோடு கூட மாத்திரமல்ல, அவருடைய மகனாகிய ஈசாக்கோடு அதை உறுதிப்படுத்துகிறார். பின்பு ஈசாக்கினுடைய மகனாகிய யாக்கோபினிடத்தில் அதை உறுதிப்படுத்துகிறார். அதை சிலுவையில கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. So through the new covenant, நல்லா புரிஞ்சுக்கோங்க, through the new covenant through Messiah, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, ஆமென், ஆபிரகாமோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையை கர்த்தர் சிலுவையில அமெண்ட்மெண்ட் பண்ணி அதை ஃபைனலைஸ் பண்ணி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, என்னோடு கூட சேர்ந்து ஆதியாகமம் 15 உங்களுடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாபிலோனை விட்டு, கல்தேய பட்டணத்தை விட்டு குடும்பமாய் புறப்பட்டு வருகிறார்கள். கானானுக்குள்ள நுழைகிறார்கள். பரதேசியாய் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். தங்குவதற்கு வீடு இல்லை. கூடாரங்களில் என்ன செய்யறாங்க? தங்குறாங்க. ஆமென். ஒரு பரதேசியான ஒரு வாழ்க்கை. பரதேசின்னு சொன்னா தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை ஆபிரகாமுக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். பாபிலோன் நல்ல வசதியான ஒரு ஊரு, செல்வ செழிப்பான ஒரு ஊரு, ஐப்ராத்து நதி, ஆமென், போன்ற மிகப்பெரிய பிரம்மாண்டமான நதிகள் ஓடுகிற ஒரு பட்டணம். ஆண்டவர் நம்மளை அழைத்தார் என்று சொல்லி எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவர் பின்னாடி வந்துட்டோமே, இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பிள்ளை இல்லை, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லை, ரைட்? ஆமென். சொல்லிக் கொள்றதுக்குன்னு எதுவுமே பெருசா இல்லை. அப்கோர்ஸ் ஆமென், அவன் சீமானா தான் இருந்தான். பட் ஒரு அந்நிய தேசத்துல இருக்கிறான். அவன் எங்க இருக்கிறான்? கானான்ல அவன் இருக்கிறான். ஆமென். என்னதான் ஆமென் இருந்தாலும் நம்ம சொந்த ஊர் மாதிரி என்ன செய்யாதுல, வராதுல. எல்லாருக்குமே சொந்த ஊருன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? சொந்த ஊர். ஹல்லேலூயா. ரைட்? இப்போ நம்ம எல்லாருக்குமே நம்ம இருக்கிற ஊர் தான் நம்ம சொந்த ஊர். நம்ம நினைச்சா கூட போக முடியாது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் ஆண்டவர் அவனை அழைத்தார், தெரிந்து கொண்டார் என்பதற்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு கானானுக்குள்ள வந்து விட்டார். இன்ஃபேக்ட் கானான் ஒரு வனாந்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆபிரகாம் வந்து கூடாரம் போட்டிருக்கிற அந்த பாலைவனம், நெகேவ் என்கிற பாலைவனம், மிகவும் மோசமான ஒரு பாலைவனம். ஆமென். ஒரு கூடாரத்தை போட்டு கூடாரத்துல வாழ்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. மேபி அவனுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கலாம், ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். என்ன, எல்லாவற்றையும் அப்பாவுக்காக விட்டுட்டு நான் வந்தேனே, எனக்கு பிள்ளை இல்லையே, ரெண்டாவது எனக்குன்னு சொந்த தேசம் இல்லையே, ஒரு பாஸ்போர்ட் இல்லையே அப்படின்னு அவன் நினைச்சிருக்கலாம். நீங்க கூட நினைச்சீங்க தானே? ஆமென். ஏசப்பாவுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்க. ஆமென். பல நேரங்கள்ல நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆமென், ஆண்டவர் உங்களுக்கு அதை தருவாரு இதை தருவாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒன்னும் தந்த மாதிரி தெரியல இல்லையா? ஆமென். ஏன்னா பல நேரங்கள்ல நமக்கு பிரசங்கிக்கப்பட்ட பிரசங்கம் என்ன அப்படின்னா, ஆசீர்வாதமான வாழ்க்கை என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்று. எப்படி? பிரச்சனை இல்லாத வாழ்க்கை தான் எப்படிப்பட்ட வாழ்க்கையா? ஆசீர்வாதமான வாழ்க்கை என்று நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டார்கள். ஆனா வேதத்தில் அப்படி எங்கேயுமே சொல்லல. God never promised, amen, a blessing, a life of blessing without any problems. ஆண்டவர் என்ன சொன்னார்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்றார். ஹல்லேலூயா. உங்களை நான் ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறேன் என்று சொல்றார் ஆண்டவர் சொல்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
அப்படி ஆபிரகாம் இந்த கானானில வந்து அலைந்து திரியும் பொழுது மேபி அவர் உள்ளத்துல ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். உடனே ஆண்டவர் பார்க்கிறார். என்ன பார்க்கிறாரு? 15:1 வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, எந்த காரியங்கள்? அதற்கு முன்பதாக இருக்கிற பகுதிகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு, இன்னும் அவனுடைய பேர் மாற்றப்படல, அவன் பேர் ஆபிராம். ஆபிராம் என்றால் என்ன சொல்லி தந்தேன்? ஃபாதர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் என்ற அர்த்தம் இல்லையா? ஆப்னா அப்பா, ராம் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ், ஆபிராம்னா ஃபாதர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் என்ற அர்த்தம். ஆண்டவருடைய வார்த்தை, பைபிள் சொல்றது, கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் அப்படின்றார். அப்ப பயந்திருக்கிறார். எங்கேயோ ஆபிரகாம் பயந்திருக்கிறார். ஆப்வியஸ்லி we are human beings. நான் பயப்படவே மாட்டேன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் சில சிச்சுவேஷன்கள், சில போராட்டங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது நமக்குள்ள பயம் வருகிறது. உடனே ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே ஆபிரகாம், பயப்படாதே. ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றாரு, நான் உனக்கு கேடகமும், ஐ வில் பி யுவர் ஷீல்ட், நான் உனக்கு மகா பெரிய பலனுமா இருப்பேன், ஐ வில் பி யுவர் ரிவார்ட். ஒன்னு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பாதுகாப்பேன். இதற்கு முந்தின அதிகாரத்தில் யுத்தம் நடக்கிறது. யுத்தத்துல கர்த்தர் பெரிய ஜெயத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஆனாலும் ஆபிரகாமுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லி, பயப்படாத, அந்நிய தேசத்துல வந்து இருக்கிறோமே, இந்த தேசத்துல எப்படி வாழப்போகிறோம் என்று நினைக்கிறாயா? இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஆமென். பயப்படாதீங்க. God will be your shield. நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நான் உங்களை பாதுகாப்பேன். உங்களை அழைத்தவர் நான் அல்லவோன்னு கர்த்தர் சொல்றார். அது மட்டுமா சொன்னாரு ஆபிரகாம், எனக்காக நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தல்ல, ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்கு நானே மிகப்பெரிய பலனா இருப்பேன்றார். நான் உனக்கு நிறைய ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்லல, ஐ வில் பி யுவர் ரிவார்டுன்னு சொல்றார். ஏசப்பாவே நமக்கு என்னவா இருக்க போகிறார்? பலனா இருக்க போகிறார். இதை விட நமக்கு என்னமா வேணும்? பணம் வேணுமா? செல்வம் வேணுமா? செழிப்பு வேணுமா? ஏசப்பா வேணுமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை என்ன? ஐ வில் பி யுவர் ரிவார்ட். நான் உன்னுடைய பலனா இருப்பேன்பா, உன் தேவைகளை நான் சந்திப்பேன், நான் உன் கூட இருந்தா போதும்னு சொல்றேன். ஆனா நீங்க அந்த வசனத்தை கவனமா வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்துல உண்டாகின்னு வசனம் சொல்லுகிறது. The word of the Lord came to Abraham in vision. நான் இப்ரேய வார்த்தைகளை பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். பட் அநேகருக்கு ஹீப்ரூ அந்த லெட்டர்ஸ் அதெல்லாம் புரியாதுன்றதுனால நான் தவிர்த்து விட்டு போகிறேன். அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை தரிசனத்தில் உண்டாகி, வார்த்தையை கேட்பீங்களா, வார்த்தையை பார்ப்பீங்களா? ஆபிரகாம் வார்த்தையை கேட்கல, வார்த்தையானவரை பார்க்கிறான். He saw the word of God. Who is the word of God? யார் அந்த வார்த்தையானவர்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆபிரகாம் பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆபிரகாம் ஆதியாகமம் 15:1 எதை பார்த்தார்? யாரை பார்த்தார்? He saw the word. கர்த்தருடைய வார்த்தையை தரிசனத்தில் ஆபிரகாம் பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசுவே, நம்முடைய யெஷுவாவே, நம்முடைய யெகோஷுவாவே ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், ஆபிரகாமே நான் உன்னுடைய கேடகமாய் இருப்பேன், I will be your reward. நான் உனக்கு பலனா இருப்பேன்றார். உடனே ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட பேசுறார். என்ன பேசுறார்? ஆண்டவரே, சரிப்பா, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். நான் வேகமா அந்த பகுதிக்கு போறேன். உடன்படிக்கை பத்தி நம்ம பார்க்கணும். எனக்கு பிள்ளை இல்லப்பா அப்படிங்கும் போது ஆண்டவர் உடனே ஆபிரகாம் சொல்றாரு, ஏன் நீ கவலைப்படுற? ஆமென். வானத்தை அண்ணாந்து பார், ஆமென், வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன் என்று சொல்லவில்லையா? 4ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, உனக்கு சுதந்திரவாளியா யார் இருப்பான்னு சொன்னா, உனக்குன்னு நான் ஒரு மகனை கொடுப்பேன், அவன் உன்னுடைய சந்ததியாய் மாறுவான். 5ஆம் வசனத்துல வெளியே வந்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன, உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். உனக்கு நான் மகனை தருவேன், உனக்கு நான் பிள்ளையை தருவேன். வானத்தை வந்து அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொன்ன உடனே பைபிள் சொல்லுகிறது 6ஆம் வசனத்துல, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் ரட்சிக்கப்படுறான்.
ஆபிரகாம் ரட்சிக்கப்படுகிறார். he is the first person to be saved by faith. விசுவாசித்தான் நீதிமானாக்கப்பட்டான். கிருபையை கொண்டு விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுவது என்பது பழைய ஏற்பாடு சத்தியம் அல்ல. இட்ஸ் a new, it's புதிய ஏற்பாடு, மன்னிக்கும், புதிய ஏற்பாடு சத்தியம் அல்ல. இட்ஸ் an old testament truth. பழைய ஏற்பாட்டு சத்தியம். முதலில் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டவன் ஆபிரகாம். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தான், நீதிமானாக்கப்பட்டான். he became righteous. சரி, ஆண்டவர் மறுபடியும் ஆபிரகாம்கிட்ட பேசுறார். ஆபிரகாமே, ரொம்ப நல்லது. இப்ப நான் இன்னைக்கு உனக்கு இன்னொரு காரியத்தை சொல்றேன். இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். உடனே ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றார். உனக்கு நான் பிள்ளைய தருவேன்னு சொன்ன பொழுது ஆபிரகாம்னால விசுவாசிக்க முடிஞ்சிச்சு. ஆனா நீ வந்து நின்று கொண்டிருக்கிற இந்த தேசம் முழுவதையும் உனக்கு முன் சந்ததிக்கு தருவேன்னு சொன்ன பொழுது ஆபிரகாம்னால விசுவாசிக்க முடியல. மேபி ஆபிரகாமே ஒரு ஏக்கரா லேண்ட் தரேன்னு சொல்லியிருந்தா நம்பியிருப்பார். ஆண்டவர் சொன்னது ஒரு தேசத்தையே தரேன்னு சொல்றார். ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றார், உனக்கு இந்தியாவையே நான் தரேன்னா எத்தனை பேர் நம்புவீங்க? சும்மா ஆமேன்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், எனக்கு ஒரு சென்ட் நிலம் கூட இல்ல பாஸ்டர், இப்படி பாஸ்டர் தேசத்தையே ஆண்டவர் தருவார் நான் நம்புறது உண்மைதான். ஆபிரகாம் ஒரு பக்கம் விசுவாசிக்கிறான், ஆனா இன்னொரு பக்கம் இந்த தேசம் முழுவதையும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம்னால என்ன செய்ய முடியல? நம்ப முடியல, விசுவாசிக்க முடியல. எதனால நான் அறிவேன்? எப்படி நீங்க சொல்றீங்கப்பா? கேன் யூ ப்ரூவ் தட் அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, கவனி ஆபிரகாம், நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ண போறேன்னாரு. I will make a covenant with you. அதனுடைய டேர்ம்ஸ் உனக்கு நான் எழுதி கொடுக்கிறேன். அதனுடைய ஆப்ளிகேஷன்ஸ் நான் உனக்கு எழுதி கொடுத்துக்கிறேன். நான் எழுதி கொடுக்கிறேன். நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்ய போகிறேன் என்பதை எழுதி கொடுக்கிறேன், நம்புவியா நீ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்கிற பகுதியை நாம வாசிக்க போகிறோம். என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள், 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற வேத புஸ்தகத்தை மிகுந்த கவனமாய் நீங்க பாருங்க. ஆண்டவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டு புறாவையும் 1 புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா. இவைகளுக்கு பின்பதாக பல அர்த்தங்கள் இருக்கு, நம்ம போக போக பார்ப்போம். புதிய கவனன்ட், நியூ கவனன்ட் குறித்து நம்ம பார்க்கும் பொழுது மேபி அவைகளை குறித்து நாம தியானிப்போம். ஏன்னா இப்போ ஆபிரகாமோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையை மாத்திரம் பார்க்க போறோம். அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஆபிரகாம் கொண்டு வருகிறார். அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் என்ன செய்யவில்லை? துண்டிக்கவில்லை. இந்த கவனன்ட்டுக்கு பேரு செமட்டிக் கவனன்ட் என்று சொல்வார்கள். அந்த நாட்களிலே செமட்டிக் பீப்புள், அதாவது பாலை வனாந்தரங்களிலே வாழக்கூடிய இந்த ஜனங்கள், அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யூதர்கள் மாத்திரம் கிடையாது, அன்னைக்கு இருந்த மற்ற ஜாதி ஜனங்கள், வனாந்திரத்துல வாழக்கூடியவர்களை கூட செமட்டிக் பீப்புள்னு சொல்லுவாங்க. சோ அவங்க ஒரு வீடை வாங்கவோ விற்கவோ, திருமணமோ, ஒரு உடன்படிக்கை அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குதுன்னா எப்படித்தான் அந்த உடன்படிக்கையை செய்வார்கள் என்றால் ரத்தத்தினாலதான் அந்த உடன்படிக்கையை செய்வார்கள். அப்போ அந்த உடன்படிக்கை செய்வதற்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா, மிருகங்களை கொண்டு வந்து அந்த மிருகங்களை நடுவாக துண்டிப்பாங்க. நல்லா கவனிங்க, நடுவாக துண்டிப்பது என்பதான் மூக்கு இருக்குல்ல, இப்படி வெட்டணும், நடுவாக துருவா இப்படி வெட்டணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஆட்டை சென்டரா இப்படி வெட்டுறது சாதாரணமான காரியம் அல்ல. ஒரு காளைய இப்படி சென்டரா வெட்டுவது சாதாரணமான காரியம் அல்ல. ஒருவேளை ஆபிரகாம் தன் மகனாகி ஈசாக்கை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது கூட, ஒருவேளை ஆபிரகாம் தன் மகனை வெட்டி இருப்பான் என்றால் எப்படி வெட்டியிருப்பான்? இப்படிதான் கட் பண்ணி இருந்திருக்கணும். அது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஐ டோன்ட் நோ, மேபி. ஆனால் செமட்டிக் பீப்புள் என்ன செய்வாங்க? இப்படிதான் அந்த உடன்படிக்கை அவங்க செய்வாங்க. அப்ப ஆண்டவர் அன்றைக்கு இந்த விதத்துல உடன்படிக்கை செய்கிறதுனால ஆண்டவரும் ஆபிரகாமுக்கு புரிய வேண்டும் என்றும், ஏற்கனவே அவன் அறிந்திருக்கிற இந்த உடன்படிக்கையினுடைய முறை, அந்த கலாச்சாரத்தில் அன்னைக்கு நடந்து கொண்டிருந்த இந்த உடன்படிக்கையினுடைய முறைமையின்படி ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்வதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார்னா, இந்த மிருகங்கள்லாம் கொண்டு வாப்பான்றார். ஆபிரகாம் கொண்டு வருகிறார். கொண்டு வந்த உடனே ஆபிரகாம் அவைகளை நடுவாக 2 என்ன செய்யறார்? பிளக்கிறார். பிளந்து இந்த பக்கம் ஒரு துண்டு, இந்த பக்கம் ஒரு துண்டு, இந்த பக்கம் ஒரு துண்டு, இந்த பக்கம் ஒரு துண்டு,
இந்த பக்கம் ஒரு துண்டு, இந்த பக்கம் ஒரு துண்டுன்னு சொல்லிட்டு துண்டங்களை என்ன செய்கிறாரு அவர் வைத்து விட்டு நடுவுல ரத்தம் ஓடும். நடுவில் என்ன செய்யும்? ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கும். கவனிங்க, ஆபிரகாமோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு முன்பதாக அந்த செமட்டிக் கவனன்ட் எப்படி நடக்கும்ன்ற ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். ஏற்கனவே நம்ம சபையில அதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காண்பித்திருக்கிறோம். இப்ப டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வாய்ப்பு இல்லை. பட் நான் சொல்வதை கவனமா கேளுங்க. எப்படி அந்த உடன்படிக்கை ஆபிரகாமுக்கும் தேவனுக்கு இடையில நடந்திருக்கும் என்பதை நீங்க பார்க்க வேண்டும். பிகாஸ் நவ் we are going to see the cross. சிலுவை நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே கடந்த வாரத்துல கற்றுக்கொள்ளும் பொழுது உடன்படிக்கை என்று வரும்பொழுது ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒன்னு ஸ்ட்ராங்கர் பார்ட்னர் ஆஃப் த கவனன்ட், இன்னொன்னு வீக்கர் பார்ட்னர் ஆஃப் த கவனன்ட் இருப்பாங்கன்றது நம்ம பார்த்தோம். சோ இங்க ஆபிரகாமோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்யும் பொழுது God is the stronger partner, Abraham is the weaker partner. ஆண்டவர் அவர்தான் பலம் உள்ளவர், ஆபிரகாம் பலவீனன். அந்த டேர்ம்ஸ், உடன்படிக்கையினுடைய டேர்ம்ஸ், உடன்படிக்கையினுடைய வாக்குறுதிகளை, உடன்படிக்கையினுடைய கண்டிஷன்ஸை எழுத வேண்டிய பொறுப்பு யாருடையது? ஆண்டவருடையது. சரி, கவனிங்க. இப்ப என்ன நடக்கும் நான் சொல்றேன். செமட்டிக் கவனன்ட் எப்படி நடந்திருக்கும்? இப்போ இந்த துண்டங்கள் கிடக்குது, நடுவுல ரத்தம் என்ன செஞ்சுட்டு இருக்குது? ஓடிக்கொண்டிருக்கும். மேபி இதை குறித்து நீங்கள் தெளிவு பெற வேண்டும் என்றால் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் துண்டங்களின் வழியாக, துண்டங்களின் மூலமாக, வெட்டப்பட்ட இந்த துண்டங்களின் நடுவாக இருந்து உடன்படிக்கை செய்தேன் என்பதை கர்த்தர் என்ன செய்திருப்பார்? விளாவறியா சொல்லியிருப்பார். நீங்கள் தேடி என்ன செய்யுங்க, அதை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். இட் இஸ் இன் தி புக் ஆஃப் ஜெரமையா. கவனிங்க, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ரெண்டு மிருகங்கள் அல்லது என்னென்ன மிருகங்கள வெட்டப்பட்டிருக்கிறோம், அது ரெண்டு சைடு விழுந்து கிடக்கும், நடுவுல ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு எண்டுல ஸ்ட்ராங்கர் பார்ட்னர் நிற்பாரு, இன்னும் ரெண்டுல வீக்கர் பார்ட்னர் என்ன செய்வார்? நிற்பார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ எனக்கும் ஒருவேளை இந்த இடத்துல பாஸ்டர் ஜாஷுவா இருக்கிறார், அவருக்கு ஒரு உடன்படிக்கை நடக்குது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நாங்க என்ன செய்யறோம்? ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணுகிறோம், செமட்டிக் கவனன்ட் பண்ணுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். ஸோ பிகாஸ் இஸ் ஆன் த லைன், அவர் வீடியோல இருக்கிறதுனால அவரை நான் யூஸ் பண்றேன். ரைட்? ஓகேவா பாஸ்டர்? நீங்க தான் இப்போ எனக்கு எக்ஸாம்பிள். ரைட்? ஓகே. இப்போ நானும் பாஸ்டர் ஜாஷுவாவை என்ன செய்யறோம்? உடன்படிக்கை என்ன செய்கிறோம்? பண்ணுகிறோம். அப்போ என்ன ரெண்டு சைடும் துண்டங்கள், அந்த மிருகம் வெட்டப்பட்டு கிடக்கிறது, ரத்தத்தின் நடுவில் நாங்க இருக்கிறோம். இப்ப இந்த உடன்படிக்கையில நான் ஸ்ட்ராங்கர் பார்ட்னர், பாஸ்டர் வீக்கர் பார்ட்னர் என்று நாம் வைத்துக் கொள்வோம். சரியா? ஓகே. முதல்ல என்ன செய்வோம்? நாங்க ரெண்டு பேரும் அந்த ரத்தத்தினுடைய நடுவுல, அந்த மிருகத்துக்கு நடுவுல நாங்க நிற்போம். வில் ஸ்டாண்ட் ஆன் த சென்டர் பார்ட். நடுவுல நின்று எனக்குரியது எல்லாவற்றையும் கலட்டி பாஸ்டர்கிட்ட நான் கொடுத்துருவேன், வீக்கர் பார்ட்னர்கிட்ட கொடுத்துருவேன். அவர் தன்னுடையது எல்லாவற்றையும் கலட்டி எனக்கு கொடுத்துருவார். There will be an exchange happening. For example, நான் டை கட்டி இருக்கிறேன், டையை கலட்டி பாஸ்டர் கொடுத்துருவேன். பாஸ்டர் தன்னுடைய டையை கலட்டி எனக்கு கொடுத்துருவார். என் கையில இருக்கிற வாட்சை கலட்டி அவருக்கு கொடுத்துறேன், அவர் தன்னுடைய வாட்சை கலட்டி எனக்கு கொடுத்துறார். என்னுடைய பெல்ட்டை கலட்டி நான் கொடுத்துறேன், அவர் தன்னுடைய பெல்ட்டை கொடுக்கிறார். என்னுடைய ஷூஸை கலட்டி நான் கொடுத்துறேன், அவர் தன்னுடைய ஷூஸை கலட்டி. There will be an exchange happening between the stronger partner and the weaker partner. ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடைபெறும். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய கரத்துல ஒரு நைஃப் வச்சிருப்பேன், ஒரு கத்தி வச்சிருப்பேன். இப்பெல்லாம் நம்ம இப்படி செய்யறது இல்ல. அந்த நாட்களிலே இப்படித்தான் உடன்படிக்கை நடந்திருக்கும் என்று நான் என்ன செய்யறேன்? உங்களுக்கு தோராயமாக இந்த வசனங்களை அடிப்படையாக கொண்டும் நான் படித்தவைகளை என்னுடைய ஹீப்ராய்க் டீச்சர்ஸ் இருந்து நான் கொண்டதை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? கற்றுக் கொடுக்கிறேன். சோ இப்படிதான் அங்க நடந்திருக்க வேண்டும். சோ ஒன்று, அங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கிறது, எனக்கும் வீக்கர் பார்ட்னருக்கு இடையில ஒரு எக்ஸ்சேஞ்ச். இரண்டாவதாக, என்னுடைய கையில ஒரு நைஃப் இருக்கும், என்னுடைய கையில ஒரு கத்தி இருக்கும், அவருடைய கையில ஒரு கத்தி இருக்கும். ரெண்டு பேரும் சென்டர் இடத்துக்கு என்னுடைய கரங்கள் இருக்கிற கத்தினால அவருடைய கையில ஒரு காயத்தை நான் என்ன செய்வேன்? போடுவேன். அவரும் தன்னுடைய கரத்தில் இருக்கிற கத்தினால என்னுடைய கையில ஒரு காயத்தை என்ன செய்வாங்க? போடுவாங்க. சோ இட் மீன்ஸ் ரெண்டு பேருடைய காயத்தினுடைய ரத்தம் ஒன்றாக இணைந்து அந்த கீழே விழுவும். இட்ஸ் a blood covenant. மேபி இதை we can call it as a mark of the covenant. உடன்படிக்கையினுடைய அடையாளம். உடன்படிக்கையினுடைய அடையாளம், அதாவது என்னுடைய கரத்துல பாஸ்டரோடு கூட நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன் என்பதற்கான அடையாளமும், அவருடைய கரத்துல என்னோடு கூட அவர் உடன்படிக்கை செய்ததுக்கான ஒரு அடையாளமும் என்ன செய்யும்? இருக்கும். சோ ரெண்டு விஷயத்தை பார்த்திருக்கிறேன். ஒன்று, there will be an exchange. இரண்டாவது, there will be a mark. இன்னும் தொடர்ந்து என்னென்னலாம் வருதுன்றதை நம்ம பார்க்க போறோம். அடுத்தது நான் என்ன செய்வேன்னா, பாஸ்டர்ட்ட வாக்குறுதி கொடுப்பேன். பாஸ்டர்,
அக்கார்டிங் டு திஸ் கவனன்ட், இன்னைக்கு நாம செய்கிற இந்த உடன்படிக்கையின்படி நான் தான் ஸ்ட்ராங்கர் பார்ட்னரா இருக்கிறேன்னா இருக்கிறபடினால உங்களுக்கு இதெல்லாம் நான் செய்வேன், உங்களுக்கு இதெல்லாம் நான் செய்வேன், உங்களுக்கு இதெல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லி நான் அங்க என்ன செய்யறேன், அருமையான பாஸ்டருக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன். ரைட். உடனே வீக்கர் பார்ட்னரா இருக்கக்கூடிய அருமையான பாஸ்டர் ஜோஷுவா என்ன செய்யறார், ஓகே பாஸ்டர், அம்மன் உங்களுடைய வாக்குறுதிகள் எல்லாவற்றையும் நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் என்ன செய்வேன், உண்மையா உத்தமமா இந்த உடன்படிக்கையினுடைய கட்டளைகளுக்கும் கண்டிஷன்களுக்கும் நான் என்ன செய்வேன், கீழ்ப்படிவேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், தன்னை என்ன செய்யறாரு, அமேன் அமேன் என்ன செய்யறாரு, ஒப்பு கொடுக்கிறார். ஓகேவா? சோ இங்க டேர்ம்ஸ் அண்ட் கவனன்ஸ் என்ன செய்யப்படுகிறது, பேசப்படுகிறது. சோ சிம்பிளா நான் சொல்லிட்டேன். இப்படித்தான் என்ன செய்வாங்கன்னா அன்றைக்கு உள்ள ஜனங்கள் உடன்படிக்கை செய்வார்கள். ஒன்று, there will be an exchange. இரண்டாவது, there will be a mark, ஒரு தழும்பு ஒன்று இருக்கும். மூன்றாவது, அங்க வாக்குறுதிகள் என்ன செய்யும், இருக்கும். நான் உனக்கு இதை செய்வேன், ஆமென், இதெல்லாவற்றையும் நீ செய்ய வேண்டும் என்கிற வாக்குறுதி இருக்கும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த இரத்தத்தின் நடுவில் இருந்து இரத்தத்தினால செய்து கொள்ளப்பட்ட உடன்படியா இருக்கிறதுனால இரண்டு பேருமே சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு வாக்குறுதி ஒன்று உண்டு. திருமணத்துல சொல்லுவோம் பாருங்க, அது மாதிரி. என்னன்னா, நான் சொல்லுகிறேன், என்ன சொல்லுகிறேன், பாஸ்டர், நான் இந்த உடன்படிக்கையினுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மீறுகிறேன் என்று சொன்னால், இங்க விழுந்து கூறு கூறா கிடக்குது பாருங்களா இந்த மிருகம், இதற்கு என்ன நடந்ததோ அது எனக்கு என்ன செய்யட்டும், நடக்கட்டும். எப்படி எப்படி நான் சொல்லுங்க, உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அம்மே, நான் என்ன சொல்லுகிறேன், ஒருவேளை இந்த உடன்படிக்கையினுடைய வாக்குறுதிகளை நான் மீறுகிறேன் அப்படின்னா, what I will do is, what might happen to me is, இந்த மிருகங்களுக்கு என்ன நடந்ததோ அது என்ன செய்யட்டும் எனக்கு, அப்படின்னு என்ன அர்த்தம், என்ன ரெண்டா கூறு போடட்டும்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உடனே பாஸ்டர் சொல்லுவார், பாஸ்டர், நானும் இந்த உடன்படிக்கையின் வாக்குறுதிகளை மீறுகிறேன் என்று சொன்னால் இந்த மிருகங்களுக்கு என்ன நடந்ததோ அது எனக்கும் நடக்கட்டும் என்று என்ன செய்வார், சொல்லுவார். சோ இப்படித்தான் என்ன செய்வாங்கன்னா செமிட்டிக் பீப்புள் உடன்படிக்கை செய்வாங்க. இதே உடன்படிக்கையை தான் ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமோடு கூட செய்கிறார். மிருகங்கள் விழுந்து கிடக்கிறது, ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, துண்டங்களின் நடுவே ஒரு பக்கம் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். அந்த துண்டங்களின் ஆமென் இன்னொரு பக்கத்துல ஆபிரகாம் நின்று கொண்டிருக்கிறார். இப்ப வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்ய போகிறார். இதை பேசும் பொழுதே தேவனுடைய பிரசன்னத்தை இந்த மாலைவேளையினால உணர முடிகிறது. ஜஸ்ட் இமேஜின், அதை உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வாருங்கள். மிருகங்கள் துண்டங்களாக கிடக்கிறது, ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமென். சர்வ வல்லமுள்ள தேவன் ஒரு பக்கம் நின்று கொண்டிருக்கிறார், ஆபிரகாம் இன்னொரு பக்கம் நின்று கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க. இப்பொழுது ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் ஆபிரகாமின் இடத்துல வந்து சொல்லுகிறார், ஆபிரகாமே, நம்ம முதல்ல இருந்து வருவோம், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட சொன்ன ஆமென் ஸ்தோத்திரம் உடன்படிக்கைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஹல்லேலூயா. அந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்னு அல்ல ரெண்டு அல்ல, ஏராளமான டேர்ம்ஸ் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். நான் வேகமாய் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 15:5 ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம், you would be exceedingly fruitful, நீ பலுகி பெருகுவாய். ஆமென். இது அந்த உடன்படிக்கையினுடைய அம்சம். ஆதியாகமம் 17:6 வாசித்து பாருங்கள். உன்னிலிருந்து பலத்த ஜாதிகள், நேஷன்ஸ் என்ன செய்யும், புறப்பட்டு வரும் என்று சொன்னார். ஆமென். இனி பிள்ளை கூட பிறக்கல, ஆனா உடன்படிக்கை டேர்ம்ஸ்ல என்ன ஆண்டவர் எழுதி கொடுக்கிறார், என்ன வாக்குறுதி கொடுக்கிறார், உன்னிலிருந்து தேசங்கள் புறப்படும் என்று சொல்கிறார். ஆதியாகமம் 17:6 ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார், ஆபிரகாமே, உன்னிலிருந்து ராஜாக்கள் புறப்பட்டு வருவார்கள். Kings would descend from your generation. Hallelujah. Amen. Amen. 17:7 ஆதியாகமம் 17:7 ஆண்டவர் ஆபிரகாமோடு சொல்லுகிறார், ஆபிரகாமே, நான் உன்னோடு கூட செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை உன்னோட மாத்திரமல்ல, ஆமென், உன்னுடைய சீடோட, உன்னுடைய வித்துக்களோட, ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று யாரெல்லாம் இந்த பூமியில் இருக்கிறார்களோ
அவர்கள் அனைவரோடு கூட நான் உடன்படிக்கை என்ன செய்கிறேன். ஆதியாகமம் 17:7 ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே நான் உன்னோடு கூட செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை சாதாரணமான உடன்படிக்கை அல்ல, அது நித்திய உடன்படிக்கை. இட்ஸ் an everlasting covenant. ஹalleluya. ஆமென். நீ மாத்திரமல்ல, உன்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய ஜனமாய் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 17:18 இந்த வசனங்கள்லாம் வாசித்து பார்ப்பா. 17:8 நீ வாசம் செய்கிற இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கு நான் என்னவா கொடுப்பேன், சுதந்திரமாக கொடுப்பேன். இஸ்ரவேல் will be your everlasting possession. ஆமென். அரபியர்கள் அல்ல, பாலஸ்தீனியர்கள் அல்ல, யூதர்களே, ஆபிரகாமுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவரே இஸ்ரவேல் என்கிற தேசத்திற்கு everlasting possession ஆக என்ன செய்வார்கள், இருப்பார்கள். ஹalleluya. இப்படி ஆண்டவர் ஏராளமான blessing ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமின் மூலமாக ஆமென் ஸ்தோத்திரம் அவனுடைய சந்ததிக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஹalleluya. So it's a personal blessing for Abraham as well as to his generation. இதெல்லாத்தையும் ஆண்டவர் கவனிக்கிறீங்களா, அந்த இரத்தத்தின் நடுவில் நின்று ஆபிரகாமோடு கொடுத்துட்டு இருக்கார். அந்த டேர்ம்ஸ் வாசிக்கிறார். டீடுன்னு சொல்லும்ல, ஒரு பத்திரம் என்று இருக்குன்னா அந்த பத்திரத்துல பாயிண்ட் நம்பர் 1 2 3 4 5 நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் பாருங்க. அது போல ஆபிரகாமுக்கு நான் எல்லாவற்றையும் செய்ய போகிறேனோ, நான் ஒன்றையும் மறைக்க மாட்டேனே என்று சொல்லி ஆண்டவர் பெரிய பட்டியல் ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் பேசி அந்த இரத்தத்தின் நடுவில் இருந்து வாக்கு கொடுக்கிறார். மறுபடியும் சொல்ல, இரத்தத்தின் நடுவில் இருந்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் ஆபிரகாம் இவ்வளவு எல்லாவற்றையும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. இப்ப கவனிங்க, முக்கியமான ஒரு நேரம் வந்து விட்டது. நான் ஆபிரகாம் தன்னுடைய வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லணும், அந்த இரத்தத்தின் நடுவில் இருந்து என்னவென்று, ஆண்டவரே எனக்கு இவ்வளவு நீங்க செய்றீங்க, ஆண்டவர் இவ்வளவு டேர்ம்ஸ் அண்ட் ஆமென், இவ்வளவு வாக்குறுதிகளை நீங்க எனக்கு கொடுக்கிறீங்கப்பா. நான் வீக்கர் பார்ட்னர். அவன் என்ன சொல்லணும் அந்த இடத்துல, நீங்க சொல்றபடிலாம் நான் செய்வேன், நான் உமக்கு உண்மையா இருப்பேன்பா, உமக்கு உத்தமனா இருப்பேன் ஆண்டவரே, உமை நம்புவ ஆண்டவரே, பாடுகள் வேதனைகள் எது வந்தாலும் உமை விட்டு நான் பிரிய மாட்டேன்பா, உமை ஒரு நாளும் மறக்க மாட்டேன், ஒரு நாளும் பின்னிட்டு பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, பிரச்சனை வந்தா ஒரு நாள் திரும்பி போக மாட்டேன்னு சொல்லணும் ஆபிரகாம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே நான் உனக்கு சொன்னதை செய்யலன்னா இந்த மிருகத்துக்கு என்ன நடக்குதோ அது எனக்கு நடக்கட்டும் ஆண்டவர் சொல்லணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உனக்கு சொன்னதை நான் செய்யலன்னா இந்த துண்டங்களுக்கு என்ன நடக்குதோ அது என்ன செய்யட்டும், மிருகத்துக்கு என்ன நடந்ததோ எனக்கு நடக்கட்டும். இட்ஸ் ஈஸி ஃபார் காட் டு சே. இப்ப இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஆபிரகாமுடைய இடத்தில் நிற்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை உங்களால சொல்ல முடியுமா? ஆண்டவரே நான் பொய் சொல்லிட்டேன்னா இந்த மிருகங்களுக்கு என்ன நடந்துச்சோ அது எனக்கு நடக்கட்டும் சொல்லுவீங்களா? ஆண்டவரே என்னைக்காவது பிரச்சனை வந்துச்சுன்னா, ஏன்பா என் வாழ்க்கையில பிரச்சனைன்னு நான் சொல்லிட்டேன்னா இந்த மிருகங்களுக்கு என்ன நடந்துச்சோ அது எனக்கு நடக்கட்டும் சொல்றதுக்கு நம்ம தைரியம் இருக்கா? நிச்சயமா சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளை பொறுத்த மட்டும் அங்க நின்று சொல்லிட்டு திரும்புறதுக்குள்ள நம்ம எதையாவது சொல்லிடுவோம், எதையாவது செஞ்சிருவோம், உடனே நம்மளை ரெண்டா கூறு போட வேண்டியதா இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நிச்சயமாய் உடன்படிக்கை என்று வரும்பொழுது ஆபிரகாமுடைய இடத்துல நீங்களும் நானும் நின்று, ஆண்டவரே நான் பாவமே செய்ய மாட்டேன், நான் என்னைக்கு பாவம் செய்கிறேனோ அன்னைக்கு என்ன ரெண்டா நீங்க கூறு போடுங்க ஆண்டவரேன்னு நம்ம சொல்றதுக்கு ஒருத்தருக்கு கூட என்னல்ல தைரியம் இல்ல, பலன் இல்ல. நமக்கு மட்டும் இல்லைங்க, ஆபிரகாமுக்கு இல்ல. கர்த்தர் சொல்ல வேண்டிய எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு when the turn of Abraham came, ஆபிரகாமுடைய முறை வரும் பொழுது ஆண்டவர் சொல்றார், என்ன செய்யறார் தெரியுமா? ஆபிரகாமே நீ தூங்குடான்ட்டார். வாசிப்போம் வசனத்தை, 10ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் வந்து உடல்களின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். கவனிங்க, சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது. ஆபிரகாம் பேச வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை தூங்க வைத்தார். ஆபிரகாமே நீ தூங்குப்பா,
நீ தூங்கு. ஏன்னா உடன்படிக்கை நடுவில் நின்று ஆமென் நான் சொல்லுகிறது போல உன்னால சொல்ல முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா உன் கற்ப பிறப்பானவனே உனக்கு சந்ததியா இருப்பான் என்று நான் சொல்ல, நீ கண்டிப்பா உன் மனைவியோட பேச்ச கேட்டு ஆகார நீ என்ன செய்வ, ஆமென் உனக்கு எடுத்துக்கொண்டு அவன் மூலமா ஒரு பிள்ளைய பெறுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கானான்ல பஞ்சம் வந்த உடனே நீ திரும்ப எகிப்துக்கு போவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் மனைவியாகிய சாரால மனைவின்னு சொல்லாம பயந்து போய் தங்கச்சின்னு சொல்லுவேன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை நீ அப்படி அன்றைக்கு பாவம் செய்வாய் என்றால் நான் உன்னை என்ன செய்ய வேண்டியதா இருக்கும், ரெண்டா இந்த மிருகத்தை துண்டாக்குறது போல உன்னை துண்டாக்க வேண்டியதா இருக்கும். அதனால இந்த உடன்படிக்கையில நீ தூங்கு ஆபிரகாம். ஆண்டவர் அவனுக்கு அயர்ந்த நித்திரையை உண்டு பண்ணி விட்டார். அவன் தூங்கி விட்டான். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க கேட்கலாம், அப்போ ஸ்பீக்கர் பார்ட்னரா இருக்கிற ஆபிரகாம் தூங்கி விட்டான்னா எப்படி ஆண்டவர் உடன்படிக்கை செய்வார் அவனோடு கூட? கவனிங்க, அதில் இருக்கிற மற்ற வசனங்களை வாசிக்கும் பொழுது அவன் அயர்ந்த நித்திரையா இருக்கும் பொழுது God is speaking. அவன் இன்னும் ஆண்டவர் காரியங்களை சொல்லுகிறார். ஆண்டவர் நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆமென். அவனுடைய கடைசி நாட்களை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். 17ஆம் வசனத்தை வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. ஹல்லேலூயா. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். கவனிங்க, துண்டங்கள் கிடக்கிறது. துண்டங்கள் நடுவே பிதாவாகிய தேவன் நின்று ஆபிரகாமோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஆபிரகாமுடைய டர்ன், அவன் பேச வேண்டும் என்கிற ஒரு நிலை வரும் பொழுது அவனை ஆண்டவர் தூங்க வச்சிடறாரு. தூங்க வச்சுட்டு, ஆபிரகாம் உன்னால இந்த காரியத்தை செய்ய முடியாது, நீ பார்த்து கொண்டே இரு அப்படின்னு சொல்லி அவனை அயர்ந்த நித்திரையிலிருந்து லேசா எழும்ப பண்ணும் பொழுது ஆபிரகாமுக்கு பதிலாக வேற யாரோ ஒரு நபர், வேத வசனம் சொல்லுகிறது அக்கினி ஜுவாலையை போன்ற ஒருவர் ஆபிரகாம் நிற்க வேண்டிய இடத்துல நின்று கொண்டு அந்த துண்டங்களின் நடுவே நடந்து சென்று பிதாவாகிய தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறதை ஆபிரகாம் பார்க்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அக்கினி ஜுவாலை வேற யாரும் அல்ல, ஆபிரகாமுக்கு பதிலாக சிலுவையில ரெண்டு துண்டாய் மாறின தன்னுடைய ஜீவனை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கே ஆபிரகாமுக்கு பதிலாக சிலுவையில் அறையப்பட்டார். ஹல்லேலூயா. ஆமென். It was Jesus himself who died on the cross before the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நமக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவர் ஆபிரகாமை தூங்க வைத்து விட்டு, நீ தூங்குப்பா, உனக்காக நான் மரிக்கிறேன், எனக்கு தெரியும் நீ பாவம் செய்வன் தெரியும், நீ பாவம் செய்யும் பொழுது இந்த மிருகங்களுக்கு என்ன நடந்ததோ அதை உனக்கு நான் செய்ய வேண்டும், நான் உனக்கு செய்ய போறதில்லை, உனக்கு பதிலாக என் மகனுக்கு, என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதை செய்ய போகிறேன் என்பதை கர்த்தர் அன்றைக்கே ஆபிரகாமுக்கு காண்பித்து விட்டார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். யார் அந்த அக்கினி ஜுவாலை? அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Can you see the new covenant in the covenant of Abraham? ஆபிரகாமுடைய உடன்படிக்கையில புதிய உடன்படிக்கை பார்க்கிறீங்களா? அன்றைக்கு ஆபிரகாம் சிலுவையை பார்த்து விட்டார். சிலுவையை பார்த்து விட்டார். What happened on the cross? சிலுவையில நடந்தது என்ன? நீங்களும் நானும் செய்த பாவத்திற்காக துண்டங்களாய் மாற வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவத்திற்காக இந்த மிருகங்களுக்கு என்ன நடந்ததோ அது நமக்கு நடக்க வேண்டும். ஆனால் பிதாவாகிய தேவன் என்ன செய்தார் தெரியுமா? உங்களையும் என்னையும் கிறிஸ்துவுக்குள்ளாக தூங்க வைத்து விட்டு அவன் நீங்களும் நானும் மரிக்க வேண்டிய இடத்துல தன்னுடைய குமாரனை மரிக்க, அவரை இரண்டாக கிழிப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்தாரு? ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆபிரகாம் யாரை பார்க்கிறான்? இயேசுவை பார்க்கிறான். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூழியும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலைய அவன் பார்க்கிறான். It was Jesus. It was Jesus.
That's the new covenant. That's the new covenant. Hallelujah. Thank you Jesus. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உடன்படிக்கை என்பது சாதாரணமான காரியம் அல்ல. என்ன நடந்ததுன்னு இன்னைக்கு நான் சொல்றேன். God made a divine exchange with Abraham. செமட்டிக் கவனம் நடக்கும்போது நான் சொன்ன முதல் காரியம் என்ன? எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்ச். சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரித்த பொழுது he exchanged everything. என்னுடையதெல்லாம் அவருடையதாயிற்று, அவருடையதெல்லாம் என்னுடையதாயிற்று. ஆமென். என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்த, என்னுடைய அழுக்கான கந்தையை அவர் எடுத்துக்கொண்டு அவர் தன்னுடைய நீதியை எனக்கு பரிமாற பண்ணினார். A divine exchange was happened on the cross. ஆண்டவர் என்னுடைய தரித்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவர் தன்னுடைய ஐஸ்வரியத்தை எனக்கு தந்திருக்கிறார். A divine exchange has taken place on the cross. Hallelujah. என்னுடைய பாவத்தை அவர் தன்மேல் சுமந்து கொண்டு தன்னுடைய பரிசுத்தத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்ச். இதெல்லாவற்றையும் எங்கு ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார்? உடன்படிக்கையில ஆபிரகாமோடு கூட செய்யும் பொழுது. எக்ஸ்சேஞ்ச் இஸ் ஹேப்பனிங் in the middle of the blood. ரத்தத்தின் நடுவுல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நான் சொல்றேன், ஏசப்பா எனக்கு இதை தாங்க அதை தாங்க நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி தன்னுடையதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தந்து விட்டார். உங்களுடையதெல்லாம் அவர் தனக்கு எடுத்துக்கொண்டார். இட்ஸ் been already made. பரிமாற்றம் நடந்து விட்டுருச்சுமா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். யார் சொன்னது உன்னை தரித்திரன் என்று? ஆமென். ஸ்தோத்திரம். யார் சொன்னது உன்னை ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொல்லி? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் நடுவில் ஆகிலும் ஆமென் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார் உடன்படிக்கையினுடைய டர்ம்ஸ். மறுபடியும் சொல்லுகிறேன், ஆபிரகாமோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்த பொழுது என்னவெல்லாவற்றையும் சொன்னார். அது உங்களுக்கும் பொருந்துமா? உங்களுக்கும் பொருந்தும். உங்களுக்கும் பொருந்தும். ஹalleluya. இரண்டாவது ஒரு காரியத்தை சொன்ன, there was a mark of the covenant. உடன்படிக்கையினுடைய அடையாளம். உடன்படிக்கையினுடைய அடையாளம் யூதர்களுக்கு விருத்த சேதனம். ஆபிரகாமோடு கூட தேவன் முதலாக ஒவ்வொரு ஆண்களும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். எப்படி நோவாவோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்த பொழுது வான வில்லை காண்பித்து அதை ஒரு வெட்டிங் ரிங்கா காண்பித்தார் என்று நான் சொன்னேன். அதே போல ஆமென் ஸ்தோத்திரம், ஒவ்வொரு ஆண்களும் தங்களுடைய மோதிர விரல்ல தரித்திருக்கக்கூடிய வெட்டிங் ரிங் வேற எதுவும் இல்ல, விருத்த சேதனம். ஆமென். அந்த நுனித்தோல் தான் வெட்டிங் ரிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹalleluya. ஆமென். தேவன் யூதர்களோடு ஆபிரகாமுடைய பிசிக்கல் பிள்ளைகளோடு ஆண்டவர் என்ன செய்தார்? மார்க். அவங்களுடைய சரீரத்தில் ஒரு அடையாளத்தை போட்டு அவர்களோடு கூட ஒவ்வொரு நாளும் ஒரு ஆண் தன்னுடைய விருத்த சேதனம் பண்ணப்பட்டதை அவன் பார்க்கும் பொழுது அவன் மனசுல தோன்றும் என்றால், வானத்தை பூமி மண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் என்னோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார் பார்ப்பான். Whenever a male sees a mark, he will remember that God had made a covenant with me. இன்னைக்கு உங்களோட இயேசப்பா சிலுவையில் உடன்படிக்கை செய்திருக்கிறார் தெரியுமா? அவர் சிலுவையில தொங்கின பொழுது அவர் சரீரமெல்லாம் மார்க்குங்க. அவர் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வர எல்லா இடங்கள்லையும் காயங்கள். ஆமென். எல்லா இடங்களையும் மார்க், எல்லா இடங்களிலும் தழும்புகள். இன்னைக்கு பிதாவுடைய வலது பார்சத்துல அவர் வீற்றிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மை குற்றம் சாட்டுகிற பொல்லாத பிசாசானவன் தேவனுக்கு முன்பதாக போய் நின்று உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆமென் அவன் குற்றத்தை தேவனிடத்தில் சுமத்தும் பொழுது ஏசாமி என்ன செய்வார் தெரியுமா? தன் கையை காமிப்பார். அப்படி பிதாட்ட காமிச்சுங்க பாருங்க, என் பிள்ளை கிதியோன் என்னுடைய பிள்ளை, சாவித்திரி சிஸ்டர் என் பிள்ளை, அருமையான் ஜெரார்டு பிரதர் என் பிள்ளை, அம்மன் ஸ்தோத்திரம் கேத்ரின் என்னுடைய பிள்ளை, தெய்வனாகிய என் பிள்ளை, அவனோடு கூட நான் உடன்படிக்கை செய்ததற்கான தழும்பு என் கையில இருக்குன்னு பிதாட்ட காமிப்பாரு. ஹalleluya. அந்த தழும்ப காமிப்பார், அந்த மார்க்க காமிப்பார் இல்லையா? நம்ம கலாச்சாரத்துல திருமணம் வந்தா கணவன் மனைவியுடைய கழுத்துல ஒரு தாழியை கட்டுறாங்க, கணவன் மோதிரம் போட்டிருக்காங்க. It's a sign that you have been wedded. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏசப்பாவுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற ஒவ்வொரு தழும்புகளும் என்ன தழும்புகள் தெரியுமா? உடன்படிக்கையின் தழும்புகள். உங்களை அவர்னால மறக்கவே முடியாது.
பிசாசு உங்களை குற்றப்படுத்தும் பொழுதுலாம், இவனை விட்டுருங்க ஆண்டவரை, இவனை அழிச்சிறேன்னு சொல்லும் பொழுதுலாம் ஏசப்பா தன்னுடைய தழும்புல காமிப்பார். அப்பா, இந்த தழும்புகள் இவனோடு கூட நான் செய்து கொண்ட உடன்படிக்கை, இந்த தழும்புக இந்த சகோதரியோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கைன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஆமென் அந்த உடன்படிக்கை உங்களை காத்து வருகிறத ஒரு நாளும் மறந்து போக வேண்டாம். ஹalleluya. ஆபிரகாமுடைய கவனன்ட்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், the mark of the covenant. நீங்க கேட்கணும், பாஸ்டர் ஆண்டவர்கிட்ட தழும்பு இருக்கு, ஏன்ட்ட தழும்பு இருக்கணும்ல? இப்படி யூதர்களுக்கு ஆண்களுக்கு சரீரத்துல விருத்த சேதனம்ன்ற ஒரு தழும்பு இருக்குமே, எங்களுக்கு என்னன்னா உங்க தழும்பு உள்ளத்துக்குள்ள இருக்கு. உங்க இருதயத்தை ஆண்டவர் விருத்த சேதனம் பண்ணிருக்கிறார். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி பார்த்தாதான் தெரியும். ஹalleluya. மேபி ஆமா, உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ, உங்க இருதயத்துல எபிரேய எழுத்துக்கள் 22ல ஒரு முக்கியமான எழுத்துக்கள் ஷீன் என்கிற ஒரு எழுத்து உண்டு. ஹalleluya. ஷீன் என்கிற ஒரு எழுத்து உண்டு. W மாதிரி இருக்கும். எல் ஷடா என்கிற தேவனுடைய நாமம். எருசலேம் பட்டணத்தை, எருசலேம் நகரத்தை ஏரியல் வியூல இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஷீன் ஆண்டவர் அப்படியே வரைஞ்சு வச்சிருப்பார். அம்மே, நீங்க கூகுள்ல ஒருவேளை ஹீப்ரு தெரியாதவங்க கூகுள்ல தேடி கண்டுபிடிச்சீங்க, ஷீன் SHIN அடிச்சு பாருங்க. அந்த எழுத்து ஹீப்ரு லெட்டர் ஷின் அப்படின்னு அடிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். உங்க இருதயத்தை ரெண்டா வெட்டணும்னு வைங்களேன், எல்லா நர்சஸ் அண்ட் டாக்டர்ஸ் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய ஹார்ட்ல ஆண்டவர் ஷீனை வச்சிருக்கிறார், தன்னுடைய நாமத்தை வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஹalleluya. உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை வச்சிருக்கிறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறது. பல நேரங்கள் நம்ம ஆண்டவர் ஏன் மறந்து போறோம் தெரியுமா? தெரிகிற மாதிரி நம்முடைய சரீரத்துல அவன் விருத்த சேதனம் இருந்திருக்கும் என்றால், பார்க்கிற மாதிரி இருந்திருக்கும் என்றால், ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறேன் என்பதை நாம் நினைவு கூற முடியும். நமக்கு பிரச்சனை எங்கன்னா, பார்க்க முடியாத இடத்துல ஆண்டவர் விருத்த சேதனம் பண்ணிருக்கிறதுனாலதான் நம்ம மறந்து போகிறோம். ஹalleluya. அன்றைக்கு ஆபிரகாமோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்யும் பொழுதே கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார், மனதில் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். So the divine exchange has been taken place. Also the mark of the covenant has been taken place. இப்படித்தான் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். ஹalleluya. உங்களோடு கூட அப்படிதான் ஆண்டவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆமென். ரட்சிப்பை குறித்து படிக்கணும்னா ஆபிரகாமுடைய உடன்படிக்கையில் அவ்வளவு படிக்கலாம். ஆமென். ஸ்ட்ராங்கர் பார்ட்னர் ஆஃப் த கவனன்ட். ஆபிரகாமுக்கு வாக்குறுதிகளை மாத்திரம் கொடுக்கல, ஆபிரகாம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம், அவன் செய்த பாவங்களுக்கான தண்டனைகளையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்கிற வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது ஆண்டவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆபிரகாமுடைய உடன்படிக்கை என்று வரும்பொழுது, what was Abraham's responsibility? Simply he has to believe and keep the covenant. Hallelujah. கர்த்தருக்கு சுத்தமான நாளை தினத்துல ஆபிரகாமுடைய கடமைகள் என்னன்றதை நான் கற்றுக் கொடுக்கிறேன். ஏன்னா பெரும்பாலும் இப்ப நான் பேசுறது மேபி சுவிசேஷ சத்தியம் போல உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனா ஆபிரகாமுக்கும் கடமை உண்டு. அந்த உடன்படிக்கைக்கு பின்பதாக ஆபிரகாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம நாளைக்கு நாம தியானிக்க போகிறோம். ஹalleluya. ஆனால் ஒன்று மாத்திரம் நான் சொல்லி இந்த மாலை வேளையில நாம் நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோட கூட ரத்தத்தினால தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. என் அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, உனக்காக சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை மாத்திரம் நீ கண்ணால பார்த்திருப்பேன்னா, ஒரு நாளும் இம்மி அளவு கூட, ஒரு செகண்ட் கூட ஆண்டவர் விட்டு பிரிய மனசு இருக்காது. இன்னைக்கு ஏன் ஆபிரகாமுடைய உடன்படிக்கையிலிருந்து இவ்வளவு விரிவாக நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொன்னால், you have to understand, you have to have a picture in your mind. உங்க மைண்ட்ல this is what happened. நான் ரெண்டு கூறுகளாக கிழித்தெறியப்பட வேண்டிய என்ன ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் என்னை வைத்து, அதான் கிறிஸ்துவுக்குள் பவுல் திரும்ப திரும்ப சொல்கிறார், இன் கிரைஸ்ட், உள்ள வச்சு அவர் தன்னை என்ன செஞ்சாரு, கீறுவதற்கு ஒப்பு கொடுத்தார், மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார்.
இது ஆண்டவர் ஆபிரகாம்கிட்டே சொல்லிட்டார். அதனாலதான் 15:1 ஆரம்பிக்கும் போது ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையானவரை என்ன செய்தான் பார்த்தான்றதை நான் சொல்லி ஆரம்பிச்சேன். He saw Jesus. இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் இருக்கிறாரா? நிச்சயமா இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் சிலுவையை பார்க்க முடியுமா? நிச்சயமா பார்க்க முடியும். இன்னைக்கு அதை பார்த்தோம். தயவு செய்து இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை அசட்டே எண்ணாதீங்க தங்கச்சி. என் அன்பு சகோதரன் சகோதரி, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை தயவு செய்து என்ன செய்யாதீங்க, அசட்டையா எண்ணாதீங்க பிளீஸ். உனக்காக அவர் சிலுவையில் செய்த காரியம் பயங்கரமானது. ஏன் உடன்படிக்கை படிக்கிறோம்? ஏன் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆபிரகாமுடைய உடன்படிக்கை படிக்கிறோம்? இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். படிக்கும் பொழுதுதான் புதிய உடன்படிக்கையில ஏசப்பா எனக்காக என்ன செஞ்சாருன்றத இன்னும் தெளிவா என்ன செய்ய முடியுது, அறிந்து கொள்ள முடியுது. என்னுடைய கடமைகள் என்னன்றத நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். தென் ஆண்டவர் மோசேயின் மூலமாய் சீனாய் மலையில செய்து கொண்ட உடன்படிக்கை பார்க்க போறோம். தென் தாவீதின் மூலமாக தேவன் செய்து கொண்ட நித்திய உடன்படிக்கை பார்க்க போறோம். தென் புதிய உடன்படிக்கைக்கு வரப்போறோம். இட்ஸ் கோயிங் டு பி a big journey, பட் நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நம்புறேன். என்னோட கூட இணைந்த ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். மற்றோடு கூட இதை ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல இது உண்டு, யூ கேன் ஷேர் இட் வித் அதர்ஸ். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஜனங்களுக்கு சத்தியத்தை நம்ம என்ன செய்வோம், தைரியமா அறிவிப்போம். போய் நீங்க மற்றவர்களுக்கு இதை கற்றுக் கொடுங்க. பாஸ்டர்ஸ் இருப்பீங்கன்னா தாராளமா உங்களுடைய ஜனங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. அவனுடைய கண்கள் திறக்கப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி. ஆபிரகாமோடு கூட நீ உடன்படிக்கை செய்யும் பொழுது சிலுவையை காமிச்சீங்களேப்பா ஆண்டவரே, சிலுவையை காமிச்சீங்களே. அந்த துண்டங்களின் நடுவே நடந்து செல்லுகிற அக்கினி ஜுவாலை அவன் பார்த்தானே, இயேசு கிறிஸ்துவன் பார்த்தானே. அன்னைக்கே நீங்க தீர்மானம் பண்ணிட்டீங்க, இந்த ஆண்டவரே இந்த உலகத்துக்காக நீங்க மரிக்க போறீங்கன்னு. அன்னைக்கு நீங்க ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்யும் பொழுது என்னை நீங்க மனசுல வச்சுதானப்பா நீங்க செஞ்சீங்க. அன்னைக்கு ஆண்டவரே நாங்களும் ஆபிரகாமுக்குள்ள இருந்தோம் ஆண்டவரே. we were seeds. நாங்களும் அவனுக்குள்ள இருந்தோம். அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நாங்களும் அவனுக்குள்ள இருந்தோம் ஆண்டவரே. அந்த உடன்படிக்கை ஆபிரகாமோடு கூட மாத்திரமல்ல, எங்களோடு கூட செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ். உங்களுடைய அன்புக்காக நன்றி, உங்களுடைய கிருபைக்காக நன்றி, உங்களுடைய காருண்யத்திற்காக நன்றி. உங்களுடைய அளவற்ற அன்பை நினைச்சு எங்க உள்ள நெகிழுகிறதப்பா. ஆண்டவரே, பாடுகள் நிறைந்த உலகத்துல வாழ்றோம், போராட்டங்கள் நிறைந்த உலகத்துல வாழ்றோம். இனி வருகிற நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனாலும் இந்த உடன்படிக்கையை குறித்ததான சத்தியம் உண்மை ஆண்டவரே இன்னும் அதிகமாய் அறிய நெருங்க எங்களுக்கு உதவி செய்யட்டும், உதவி செய்யட்டும். என்னோட இணைந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை மனதார பிளஸ் பண்றேன், மனதார பிளஸ் பண்றேன். ஆசீர்வதியும். மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.